இருக்கின்ற கௌரவத்துக்குரிய உலமாக்கள் மற்றும் பெற்றோர்கள், தாய்மார்கள், பட்டம் பெற இருக்கின்ற அன்புக்குரிய மாணவர்கள், மாணவிகள், மதர்சாவினுடைய அனைத்து மாணவர்களையும் அன்பாக வரவேற்று கொண்டு எமது இந்த நிகழ்வினை ஆரம்பிப்பதற்கு முதல் இந்த நிகழ்வு ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது சம்பந்தமாக ஓரிரு வார்த்தைகளை கூறி இந்த நிகழ்வை ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், எமது பிரதேசத்திலே மிக சிறிய இடத்தை கொண்டு மிகவும் பிரம்மாண்டமான மாணவர்களை குறுகிய காலத்துக்குள் குர்ஆனுடைய தஜ்வீத் அடிப்படையில் முறைப்படி 30 ஜுஸுகளையும் சிறப்பாக ஓதி முடித்த மாணவர்கள் இந்த இடத்திலே வீற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கான கௌரவம் தான் இதற்கு இந்த மதரசாவினுடைய நிர்வாகம், அதிபர், ஸ்தாபக அதிபர் சாபித் சரை ரியாதி அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு இந்த மதரசாவை ஆரம்பித்து மிக குறுகிய காலத்துக்குள் இந்த அடைவினை அடைந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த மாணவர்கள் எதிர்காலத்திலும் பல்வேறு இந்த மார்க்க கல்வியோடு தொடர்பட்ட பல்வேறு விடயங்களிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக கிராத்தினை ஓதுவதற்காக மாணவன் NF ஹயாம் அவர்களையும், மொழிபெயர்ப்பினை வழங்குவதற்காக JF இமானி ஆகியோரையும் அன்பாக அழைக்கின்றோம். NF ஹயாம், JF இமானி. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अऊदु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनू कुतिबा अलैकुमुस सियाम कमा कुतिबा अलल लज़ीना मिन क़ब्लिकुम लअल्लकुम तत्तक़ून। अय्यामम मअदूदात फमन कान मिनकुम मरीज़न औ अला सफ़रिन फ़इद्दतुम मिन अय्यामिन उख़र वअला लज़ीना युतीक़ूनहु फ़िद्यतुन तआमु मिस्कीन فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். விசுவாசம் கொண்டோரே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோட்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் நீங்கள் உள்ள சொத்தி பெற்று பயபக்தி உடையவர்களாகலாம். எண்ணப்பட்ட சில நாட்களில் நோன்பு நோட்பது கடமையாகும். ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவர் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தாரோ அவருக்கு நோன்பை விட்டுவிட அனுமதியுண்டு.
விடுபட்ட நோன்புகளை மற்ற நாட்களில் எண்ணி நோற்றிவிடவும், இன்னும் அதற்கு சக்தி பெற்றிருப்போர் மீது ஓர் ஏழைக்கு உணவளிப்பது பரிகாரமாகும். ஆகவே எவரேனும் உபரியாக நன்மை செய்தால் அது அவருக்கே நன்மையாகும். மேலும் நீங்கள் அறிந்திருப்போராயின் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். ரமலான் மாதம் எத்தகையது என்றால், அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழியிலிருந்துள்ள தெளிவாகவும் சத்திய அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியதாகவும் உள்ள இந்த குர்ஆன் இறங்கியருளப்பட்டது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை பெறுகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்றிவிடவும், எவரேனும் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் மற்ற நாட்களில் ஏற்கனவே விடுபட்ட நோன்பினை எண்ணி நோற்றிவிடவும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான். மேலும் அவன் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை. மேலும் நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காகவும் அல்லாஹ்வை உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே இச்சலுகைகளை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ளான். நன்றி. வஸ்ஸலாம். கிராத்தினை வழங்கி சென்ற மாணவர்களுக்கு ஜஸாக்கமுல்லா ஹைரன். அடுத்ததாக வரவேற்புரை இடம்பெற இருக்கின்றது. வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக நாங்கள் அழைப்பது MIF சன்ஹா என்ற மாணவியை அழைக்கின்றோம். MIF சன்ஹா. சரி, பரவாயில்ல. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम अमबाद. எமது தாருல் குர்ஆன் மதரசாவின் 4 வருட பூர்த்தியினை முன்னிட்டு மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் 30 ஜூஸ் குர்ஆனை ஓதி முடித்து வெளியாகிய மாணவர்களை கௌரவிக்கும் இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் எமது தாருல் குர்ஆன் மதரசாவின் அதிபர் அஷேக் JM சாபித் சரை ரியாதி அவர்களே, இன்னும் இந்நிகழ்விற்கு கௌரவ அதிதியாக வருகை தந்திருக்கும் தாருல் ஹிக்மா அரபு கல்லூரியின் பணிப்பாளர் அஷேக் AC தஸ்திக் மதனி அவர்களே, இன்னும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் தையிபா மகளிர் அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அஷேக் MM மசீஹ் மக்கி அவர்களே, இன்னும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கும் கல்முனை ஹுதா ஜுமா பள்ளிவாசலின் கௌரவ தலைவர் AM இப்ராஹிம் ஆஜியார் அவர்களே, மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அஷேக் SM சாமில் ஹாமி அவர்களே, மேலும் இந்நிகழ்வில் வீற்றிருக்கும் மദ്രസാவின் முஅல்லிமாக்களான SLF ஷகீகா அல் ஆலிமா, AG ராஷிதா நுஹா ஹுதாயியா மற்றும் HF சஃப்னா ஹுதாயியா ஆசிரியர்களே, இன்னும் இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கும் ஏனைய உலமாக்களே, பள்ளிவாசல் நிர்வாகிகளே, நலன் விரும்பிகளே, இன்னும் இந்நிகழ்வில் கதாநாயகர்களாக கௌரவிக்கப்பட காத்திருக்கும் மாணவ மாணவிகளே, இன்னும் இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் தாருல் குர்ஆன் மதரசாவில் தற்போது கற்றுக்கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளே, கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய வேளையில் இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. வஸ்ஸலாம். வரவேற்புரையை நிகழ்த்தி சென்ற MIF சன்ஹா மாணவிக்கு ஜஸாக்கமுல்லா ஹைரன். அடுத்தது நிகழ்வாக எமது தலைமையுரை இடம்பெற இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே எமது இந்த மதரசாவினுடைய ஸ்தாபக அதிபரும் கல்முனை ஹுதா ஜுமா பள்ளிவாயலினுடைய
பேஸ் இமாமுமாகிய JM சாபித் சரை ரியாதி மௌலவி அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. எமது தாருல் குர்ஆன் மதரசாவினுடைய 30 ஜுஸுகளையும் தஜ்வீத் முறைப்படி பூர்த்தி செய்து வெளியாகிய மாணவர்களை கௌரவித்து கொண்டிருக்கும் இந்நிகழ்விற்கு பிரதம அதிதிகளாக வருகை தந்திருக்கும் அஷேக் ஏசி தஸ்தீக் மதனி அவர்களே மற்றும் அஷேக் பஷீர் மக்கி அவர்களே மற்றும் எமது ஹுதா ஜும்மா பள்ளிவாசலினுடைய கௌரவ பிரதி தலைவர் நிஹார் அவர்களே மற்றும் எமது ஹுதா ஜும்மா பள்ளிவாசலினுடைய செயலாளர் சகோதரர் சமாயின் அவர்களே மற்றும் எமது ஹுதா ஜும்மா பள்ளிவாசலின் இன்னும் ஒரு பிரதி தலைவர் என்ஜினியர் சகோதரர் அஸ்மிர் சார் அவர்களே மற்றும் எமது முஹம்மதியா ஜும்மா பள்ளிவாசலின் கௌரவ செயலாளர் சுபைர் நானா அவர்களே இன்னும் எமது ஹுதா ஜும்மா பள்ளிவாசலினுடைய சிரேஷ்ட நிர்வாக சபை உறுப்பினர் ஆதம் லப்பை நானா அவர்களே இன்னும் இந்நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அஷேக் சாமில் ஹாமி அவர்களே அஷேக் ஹஃபீல் மதனி அவர்களே இன்னும் இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற ஏனைய உலமாக்கள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் இன்னும் எங்களுடைய மதரசாவின் முஅல்லிமாக்கள் இங்கு பட்டம் பெறுவதற்காக கௌரவிக்கப்படுவதற்காக காத்திருக்கின்ற அனைத்து மாணவ மாணவிகள் யாராவது விடுபட்டிருந்தால் அனைவர்களையும் விழித்தவனாக என்னுடைய தலைமை உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே மாணவர்களே, உண்மையில் இந்த தாருல் குர்ஆன் மதரசா என்பது ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு இந்த ஊரில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அதிலும் குறிப்பாக தஜ்வீத்தோடு குர்ஆனை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பெற்றோர்களுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. நானும் சவுதி அரேபியா பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டு இறுதி ஆண்டு மாணவனாக இருக்கின்ற பொழுதுதான் விடுமுறைக்கு வருகின்ற பொழுது பல பெற்றோர்களும் வந்து சந்தித்து சொன்னார்கள், மௌலவி மதரசா ஒன்றை அவசரமாக நீங்கள் செய்ய வேண்டும், பிள்ளைகளை தஜ்வீத் முறைப்படி ஓதுவதற்கு ஒரு மதரசாவும் இல்லை, ஆங்காங்கே மதரசாக்கள் இருக்கிறது, இருந்தாலும் வினைத்திறனோடு பிள்ளைகளை ஓத வைப்பதற்கான எந்த வழியும் இல்லாமல் இருக்கிறது என்று பெற்றோர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இருந்தாலும் ஒரு மதரசாவை, அதிலும் குர்ஆன் மதரசா சரார்களுக்கு நடத்துவது என்பது பல சவால்களை கொண்டது, பல வேலைப்பளுக்களை கொண்டது. முழு நேரமாக நாங்கள் அதில் கவனம் செலுத்தி பிள்ளைகளுடைய ஓதலில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அமானிதமான பொறுப்பை கொண்டது. இருந்தாலும் அந்த தேவையை உணர்ந்து உண்மையில் இது அல்லாஹுக்கான ஒரு பதி, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே என்கின்ற நபிமொழிக்கு அமைவாகத்தான் எமது இந்த தாருல் குர்ஆன் மதரசாவை நாம் ஆரம்பித்தோம். கடந்த 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2ஆம் மாதம் 7ஆம் தேதி இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. அதில் உண்மையில் நான் இந்த இடத்தில் நன்றியோடு நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். ஷேக் சாமில் ஹாமி அவர்கள் இங்கே விட்டிருக்கிறார். அவர்தான் இந்த மதரசா ஆரம்பிப்பதற்கு நமக்கு மிக பக்கபலமாக இருந்த ஒருவர், மிக நல்ல ஆலோசனைகளை தந்த ஒருவர். இந்த மதரசாவுக்கான சிலபஸை அமைப்பதற்காக அவர் மிகவும் உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்தார். ஜஸாஹுல்லாஹ் ஹைர், அல்லாஹ் அவருக்கு நற்கூலியை வழங்க வேண்டும். எனவே 2021ஆம் ஆண்டு இந்த மதரசாவை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 62 மாணவர்கள் எங்களுடைய மதரசாவில் முதலாவது பெச்சாக சேர்ந்தார்கள். எங்களோட மதரசாவை பொறுத்தவரைக்கும் முறையான ஒரு பாடத்திட்டத்தோடு நடக்கின்ற மதரசாவாகத்தான் எங்களுடைய மதரசாவை நீங்கள் பார்க்கலாம். ஏனைய மதரசாக்கள் நாங்கள் ஓதிய காலம் முதல் ததுருஸ் குர்ஆன் என்ற ஒரு குர்ஆனை ஓதி தருவார்கள். அதற்கு பிறகு 1 ஜுஸ் குர்ஆன், 5 ஜுஸ் குர்ஆன், அதற்கு பிறகு 30 ஜுஸ் குர்ஆன், இப்படித்தான் நாமெல்லாம் ஓதினோம். ஆனால் அதிலே உள்ள சில தவறுகளை நாம் இனங்கண்டு
நாம் ஓதுகின்ற பொழுது சில தவறுகளை இனங்கண்டு அந்த தவறுகள் இந்த குழந்தைகளுக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக முறையான ஒரு சிலபஸ் அமைக்கப்பட்டது. தஅலீமுல் குர்ஆன் உண்டு. அந்த தஅலீமுல் குர்ஆன் உண்டு என்பது ஒரு மாத காலம் அந்த குழந்தைகள் தனிய அரபு எழுத்துக்களை மட்டுமே மனப்பாடம் செய்கிற சிலபஸ். அலிஃப் பாவிலிருந்து யா வரைக்கும் 28 எழுத்துக்களையும் அவர்கள் மனனமிட வேண்டும். அதில் அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு ஓதுவதோடு பயிற்சி செய்து கொண்டு ஹோம்ஒர்க்கோடு அவர்கள் வர வேண்டும் என்று பயிற்றுவிக்கப்பட்டு ஒரு மாத காலத்துக்குள், அதிலும் நாங்கள் ஆச்சரியப்பட்ட விடயம், சில குழந்தைகள் 3 நாளைக்குள் அதை மனனம் செய்தார்கள். சில குழந்தைகள் ஒரு வாரத்திற்குள் மனனம் செய்தார்கள். அந்த அளவுக்கு சில குழந்தைகளுடைய வேகத்தை கண்டோம். அப்பொழுதுதான் எங்களுக்கு இன்னும் உந்து சக்தியாக இருந்தது. இந்த சிலபஸை கொண்டு ஒரு மாணவன் 2 வருடங்களுக்குள் 30 ஜுஸ் குர்ஆனை முடிக்கலாம் தஜ்வீத் சட்டத்தோடு. அப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை ஆரம்பிக்கப்பட்ட மதரசா அல்லாஹுடைய உதவியால் ஒரு வருஷம் பூர்த்தியாகுவதற்குள் 30 ஜுஸ் குர்ஆனை 6 மாணவர்கள் முடித்தார்கள். மிக வேகமாக 30 ஜுஸ் குர்ஆனை முடித்தார்கள். நாங்களே ஆச்சரியப்பட்டோம். அதில் நாங்கள் எதிர்கொண்ட சவால் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைக்கு 1 வயசு, முதலாம் ஆண்டு படிக்கிற புள்ள 6 வயசு. தஜ்வீத்தை படிச்சு கொடுத்தால் தஜ்வீத் பாடத்தை புரிந்து கொள்கிற கெப்பாசிட்டி அந்த பிள்ளைக்கு இல்லை. 30 ஜுஸ் குர்ஆனை சரளமாக ஓதுது, மாஷா அல்லாஹ், அழகா ஓதுது, மஹ்ரஜ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் தஜ்வீத் பாடம் நடத்தினால் தஜ்வீத் பாடத்தை தஜ்வீத் பாடம் புரிவதற்கென்று ஒரு வயசு இருக்கு. ஏன்னா அது சட்டங்களோடு சம்பந்தப்பட்டது, சில முக்கியமான நுணுக்கங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடம். தஜ்வீத் பாடத்தை நடத்தினால் புரிந்து கொள்வதற்கு கெப்பாசிட்டி போதாது. அதுதான் நாங்கள் எதிர்கொண்ட சவால். அதற்கு பிறகு அந்த பிள்ளைகளை மீண்டும் நீங்கள் ஓதுமாறு பணித்து மீண்டும் அவர்களை ஓதி அவர்களுக்கான ஒரு பக்குவம் வருகின்ற பொழுதோ அவர்களை நாங்கள் தஜ்வீத் வகுப்பிலும் இணைத்துக் கொண்டோம். அல்லாஹுடைய உதவியால் இதுவரைக்கும் மதரசா ஆரம்பிக்கப்பட்டு 4 வருடங்கள் ஆகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடத்தோடு 29 மாணவர்கள் எங்களுடைய மதரசாவிலிருந்து முழுமையாக 30 ஜுஸ் குர்ஆனை முடித்து வெளியேறி இருக்கிறார். அதில் சில மாணவர்கள் மதரசாக்களில் சேர்ந்திருந்தாலும் 26 மாணவர்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய நிகழ்வில் நாங்கள் கௌரவிக்க இருக்கிறோம். அவர்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கிறார். உண்மையில் இந்த பணியை நாம் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய வேதத்தை கற்று அவர்களும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆலிம்களாக வர வேண்டும், நல்ல உலமாக்களாக எதிர்காலத்தில் வர வேண்டும் என்கின்ற நல்ல திட்டத்தோடு தான் ஆரம்பித்திருக்கிறோம். அதில் நாம் முதலாவது அந்த எழுத்தை அவர்கள் ஒரு மாத காலத்திற்குள் முடித்தால் தஅலீமுல் குர்ஆன் 2, அது எழுத்துக்களை கூட்டி ஓதுவது. அதை 2 மாத காலம் அல்லது 3 மாத காலம் சிலபஸ். அதையும் சில மாணவர்கள் மிக வேகமாக 1 மாதத்திற்குள் முடித்த மாணவர்களையும் நாங்கள் பார்த்தோம். அந்த அளவுக்கு வேகமாக சில மாணவர்கள் வீட்டில் பெற்றோர்களால் பயிற்றுவிக்கப்பட்டார்கள். அதான் உண்மையான விடயம். பெற்றோர்கள் வீட்டில் அவர்களுக்கு கொடுத்த பயிற்சியினால் 2வது குர்ஆனை 1 மாத காலத்திற்குள் நிறைய குழந்தைகள் முடித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு 1 ஜுஸ், அதற்கு பிறகு 5 ஜுஸ் குர்ஆன், அதற்கு பிறகு 30 ஜுஸையும் அந்த குழந்தைகள் மீண்டும் 1 ஜுஸ் வரைக்கும் 30லிருந்து 1 வரைக்கும் முழுமையாக ஓதி முடித்தார். எனவே இவர்களுக்கு நாங்கள் இறுதியில் ஒரு பரீட்சை ஒன்று வைத்து டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இதில் சில குழந்தைகள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே குர்ஆனை முடித்தவர்கள், சிலர் 3 வருடத்துக்கு முன்னாலே குர்ஆனை முடித்தவர்கள், இன்னும் சிலர் கடந்த வாரம் தான் குர்ஆனை முடித்திருக்கிறார். அப்ப அவர்களுக்கான ஒரு இறுதி பரீட்சை நடத்தப்பட்டது. அல்லாஹுடைய உதவியால் எல்லோரும் நல்ல முறையில் ஓதினார்கள். நாம் பயந்தது 2 வருஷம் ஆயிட்டே இந்த குழந்தை ஓதுமா, பிழை விடுமா, தஜ்வீத்தில் பிழை இருக்குமா என்று பார்த்தால் 180% எல்லா குழந்தைகளும் நல்லா ஓதினார். அதுதான் இந்த மதரசாவில் நாம் அடைகின்ற வெற்றி, எங்களுக்கான திருப்தி. அதே நேரம் அவர்களுக்கு நாம் கொடுத்த இன்னும் ஒரு பரீட்சை சூரத்துன் நாஸ், குல் அஊது பி ரப்பின் நாஸிலே இருந்து வல்லுஹா வரைக்கும் அவர்கள் மனப்பாடம் தர வேண்டும். இது மதரசாவினுடைய சிலபஸ். வெளியாகின்ற ஒவ்வொரு மாணவனும் பரீட்சையில் சித்தியடைந்து அவர்கள் வல்லுஹா வரைக்கும் மனப்பாடம் தர வேண்டும். அதையும் எல்லோரும் நல்ல முறையில் தந்தார். அதே நேரம் அன்றாட துவாக்களில், முக்கியமான துவாக்களில் சிலதை அவர்கள் மனப்பாடமாக்க வேண்டும். அதுவும் சிலபஸ். அதை நாம் கேட்கின்ற துவாவை அவர்கள் ஓத வேண்டும். அதையும் எல்லா மாணவர்களும் தந்து அனைவரும் அவர்களுடைய பரீட்சையில் நல்ல சித்தி அடைந்ததன் பின்னால் தான் அவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வை இன்றைய தினம் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அதிதிகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, எங்களுடைய இந்த மதரசா அல்லாஹுடைய உதவியால் நாம் இதை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்வதற்கு உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. பிள்ளைகளுடைய விடயத்தில் நீங்கள் இன்னும் மிக கரிசனையாக இருக்கின்ற பொழுது இந்த குர்ஆனுடைய ஓதல் என்பது அவர்கள் மதரசாவில் மட்டும் ஓதுவதல்ல,
அவர்கள் மௌத்து வரைக்கும் இந்த குர்ஆனை ஓத வேண்டுமாக இருந்தால் நாம் வீட்டில் அவர்களை ஒரு முஅல்லிமாவாக இருந்து தாயும் தந்தையும் வழிநடத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் அல்லாஹுடைய உதவியால் இந்த ஒரு நிகழ்வு எங்களுடைய மதரசாவின் முதலாவது கௌரவிப்பு நிகழ்வாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுக்கே எல்லா புகழும். நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து கலந்து கொண்டு இதை சிறப்பிப்பதற்காக வந்தமைக்காக எல்லோருக்கும் நன்றி கூறி, அல்லாஹுக்கும் முதற்க நன்றி கூறி, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, என்னுடைய இந்த வரவேற்புரையில் யாரையாவது தலைமை உரைவில் யாரையாவது நான் மறந்திருந்தால் அவர்கள் அனைவரையும் இந்த நிகழ்விற்கு அன்போடு வரவேற்றவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தலைமை உரையினை வழங்கி சென்ற தாருல் குர்ஆன் அகாடமியினுடைய ஸ்தாபக அதிபர் JM சாபித் சரை மௌலவி அவர்களுக்கு ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக நபிமொழி தொகுப்பு இதனை வழங்குவதற்காக MNM நாசிப் குழுவினரை அன்பாக அழைக்கின்றேன். MNM நாசிப் குழுவினர். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் முன் சில முக்கிய ஹதீஸ்களை கூற வந்துள்ளோம். அல்லாஹ் எமக்கு நலவை நாடினால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யுரீதுல்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீனி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்கே மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கின்றான். ஆதாரம் அஹ்மத். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மோசடியை தவிர்ப்போம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹஸ்ஸனா ஃபலைஸ மின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் எங்களுக்கு மோசடி செய்கிறாரோ அவர் எங்களைச் சார்ந்தவர் அல்ல. ஆதாரம் முஸ்லிம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாவடக்கம் கொள்வோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிமு மன் சலிம முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருடைய நாவிலிருந்தும் கையிலிருந்தும் பிற முஸ்லிம்கள் ஈடேற்றம் பெறுகின்றார்களோ அவரே உண்மையான முஸ்லிம் ஆவார். ஆதாரம் புகாரி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளை பேணுவோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதுஹுலுல் ஜன்னத காத்தியோன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான். ஆதாரம் புகாரி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனை கற்றுக்கொள்வோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் ஆவார். ஆதாரம் புகாரி. நன்றி வசலாம். நபிமொழி தொகுப்பினை வழங்கி சென்ற MNM நாசிப் குழுவினருக்கு ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக நியத்து என்கின்ற தலைப்பிலே ஒரு கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது. இதனை வழங்குவதற்காக முன்சீத் குழுவினரை அன்பாக அழைக்கின்றேன். முன்சீத் குழுவினர். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் எல்லாரும் இங்கே நோன்பு பிடிக்க நியத்து வைக்கலாம். வாப்பா நீயத்து சொல்லித்தாங்க வாப்பா. நவைத்தோ நவைத்தோ சௌமகதீன் சௌமகதீன் அன்னதாயி அன்னதாயி ஃபர்து ரமலான ஃபர்லில் அமலான
ஹாதிஹி சனதி ஹாதி சனதி லில்லாஹி தாலா லில்லாஹி தஆலா இந்த வருடத்து ரமலான் மாத ஃபர்லான நோன்பை நாளை அதாவாக பிடித்து வைக்கிறேன். பண்டிகை தானே நோம்பு பிடிக்க போகிறோம், ஏன் நாளை நோம்பு பிடிக்கிற நீயத்து வைக்க? அது அப்படித்தான் மகன். வாப்பா, இப்படி நீயத்தை வாயால் மொழிவது நபி அவர்கள் காட்டாத வழிமுறையா? எப்படி பிதுவத்தாகும்? நீயத் என்பதன் தமிழ் கருத்தை உள்ளத்தால் எண்ணம் கொள்ளுதல் என்பதுதான் வாப்பா. அதனை வாயால் மொழிய முடியாது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டவில்லை என்று நான் எனது தாருல் குர்ஆன் மத்ரஸாவில் கற்றுள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் எங்களது கட்டளை இல்லாமல் ஒரு அமலை செய்கின்றாரோ அது நிராகரிக்கப்படும். ஆதாரம் புகாரி. இதைத்தானே நாம் காலமாக நீயத்தா வச்சுட்டு வாரோம். நாம் மார்க்கம் என்று ஒன்றை செய்வதென்றால் அல்லாஹ் சொன்னானா ரசூலுல்லா சொன்னார்களா என்று தான் பார்க்க வேண்டுமே, அல்லாமல் மூதாதையர்கள் வழிமுறையை பார்க்கக்கூடாது வாப்பா. சரியப்ப, எல்லோரும் அல்லாவுக்காக நோன்பு நோக்குறோம் என்று மனசால நீயத்து வச்சு கொள்ளுங்க மக்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நியத்து என்ற தலைப்பிலே கலந்துரையாடலை நிகழ்த்தி சென்ற முன்சித் குழுவினருக்கு ஜஸாக்கமுல்லா ஹைரன். அடுத்ததாக ஒரு விசேட உரை இடம்பெற இருக்கின்றது. இந்த உரையினை வழங்குவதற்காக எமது அதிதிகளில் ஒரு கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷேக் ஏசி தஸ்தீக் மதனி அவர்களை இந்த விசேட உரையினை நிகழ்த்துவதற்காக அன்பாக அழைக்கின்றோம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. இந்த சிறப்பான நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கின்ற தாருல் குர்ஆன் மதரசாவினுடைய ஸ்தாபக அதிபர் ஹுதா ஜும்மா பள்ளிவாயிலுடைய இமாம் அஷேக் சாபித் ஷரஇ ரியாதி அவர்களே, இந்த நிகழ்வில் அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவத்திற்குரிய கலாநிதி அஷேக் பஷீர் ஹாமி மக்கி அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வில் சமூகமளித்திருக்கின்ற இன்ஜினியர் அஸ்மீர் சார் அவர்களே, அதுபோல இந்த நிகழ்வில் சமூகமளித்திருக்கின்ற ஜிஃப்ரி சார் அவர்களே, அதே போன்று முஹம்மதியா ஜும்மா பள்ளிவாயிலுடைய தலைவர், செயலாளர் மற்றும் ஹுதா பள்ளிவாயிலுடைய தலைவர், செயலாளர், நிர்வாகத்தினர்கள், இங்கு சமூகமளித்திருக்கின்ற அஷேக் ஹஃபீல் மதனி, அஷேக் ஷாமில் ஹாமி மற்றும் இங்கு சமூகமளித்திருக்கின்ற உலமாக்கள், பெற்றார்கள், இன்றைய நிகழ்வுக்கு சமூகமளித்திருக்கின்ற இந்த கல்லூரியில் ஓதுகின்ற மாணவ மாணவிகள், அதே போல இன்றைய நிகழ்வின் கதாநாயகர்களாக இருக்கின்ற பட்டம் பெறுகின்ற மாணவ மாணவிகள், இன்னும் இங்கு சமூகமளித்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் விழித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உண்மையில்
அல் குர்ஆனோடு தொடர்புடைய கலையை கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் ஒரு மகத்தான பணியாக இருக்கிறது. இந்த பணியில் ஈடுபடுவதும் அதற்காக ஈடுபட வைக்கின்ற பெற்றோர்களும் கஷ்டப்படுகின்ற இந்த நிலை அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த நன்மையை தருகிற ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த அல் குர்ஆனை கற்பிப்பதில் ஈடுபடுகிறவரும் அதனை கற்றுக்கொள்வதற்கு சமூகமளிக்கின்ற மாணவர்களும் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் என்று சிறப்பு பெயர் பெற்றவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. உங்களில் சிறந்தவர் அல் குர்ஆனை கற்று அடுத்தவருக்கு கற்றுக் கொடுப்பவராவார். அல் குர்ஆனை கற்பவரும் சிறந்தவர், கற்றுக் கொடுக்கிறவரும் சிறந்தவர். இந்த இரண்டு சாராரும் சிறந்தவராக கருதப்படுவதற்கு பெற்றார்களுடைய தியாகம் நிறைய தேவைப்படுகிறது. எனவே பெற்றோர்களும் இதில் இந்த நன்மையின் பங்குதாரிகளாக நீங்கள் ஆகுகிறீர்கள். ஏற்கனவே தலைமை உரையில் சொன்னது போல சிறிய மாணவர்களுக்கு கற்பிப்பது என்பது ஒரு சவாலாகும். ஒரு பிள்ளையை இருப்பாட்டினால் அடுத்த பிள்ளை எழுந்து நிற்கும், ஒரு பிள்ளை அங்குமிங்கும் ஓடுவதை நிறுத்தினால் மற்ற பிள்ளை ஓடுகிற ஒரு நிலை. இப்படி சின்ன பிள்ளைகளை கற்பிப்பதற்கென்று அந்த ஆசிரியர்கள் படுகிற கஷ்டங்கள், அவர்கள் அதற்காக மேற்கொள்ளுகிற தியாகங்கள், அதற்கு நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த முஅல்லிமீன்கள் முஅல்லிமாத்கள் எல்லோருக்கும் பல நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பதையும் அவர்கள் கருத்திலே கொண்டு இந்த சேவையை சரியாக செய்து அல் குர்ஆனை ஓதி முடிக்கின்ற நிலை, அதிலும் குறிப்பாக அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதன் அடிப்படையில் வரத்திலில் குர்ஆன தர்தீலா என்று சொல்லுகிற அடிப்படையில் தஜ்வீதின் அடிப்படையிலே ஓதுவதற்கு கற்றுக் கொடுக்கிற இந்த பணியை செய்திருப்பது என்பது ஒரு மகத்தான பணியாக இருக்கிறது. இந்த அல் குர்ஆனை ஓதுவது என்பது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய சிறந்த விமோசனத்தை தருகிற ஒரு நல்லமலாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ் ஸலாஹ் வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா உலாயிக யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். எவர்கள் அல் குர்ஆனை ஓதி தொழுகை நிலைநாட்டி இரகசியமாகவும் பரகசியமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்கள் நஷ்டம் போகாதொரு வியாபாரத்தை செய்கிறார்கள். இந்த குர்ஆன் ஓதுவது என்பது நஷ்டம் போகாத வியாபாரம், முழுமையான நன்மை கிடைக்கிற ஒரு விடயம். இதிலே ஈடுபடுகிற ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றார்கள், அதற்கு ஆலோசனை செல்கிறவர்கள், அதனை வழிநடத்துகிறவர்கள், அதற்காக நல்ல திட்டங்களை செய்கிறவர்கள், அதற்காக தர்மம் செய்கிறவர்கள், அதற்காக பாடுபடுகிறவர்கள் எல்லோருக்குமாக கிடைக்கிற ஒரு பாரிய நன்மை அந்த மாணவன் ஓதுகிற போது, அந்த குர்ஆனை ஓத ஓத அவருக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது. அதனை ஓதி கொடுத்தவருக்கும் அதுபோல நன்மை கிடைக்கும். அதற்காக தயார் செய்து அனுப்பிய பெற்றார்களுக்கும் கிடைக்கும். அந்த கல்லூரியை சரியான முறையில் நடத்துவதற்காக உதவி செய்கிற உதவியாளர்களுக்கும் கிடைக்கும். எல்லோருக்குமாக அந்த நன்மைகள் சரளமாக கிடைக்கிற ஒரு இபாதத்து தான் இந்த அல் குர்ஆனை ஓதுவதாகும். இதைத்தான் அல்லாஹு தஆலா நான் ஏற்கனவே சொன்ன வசனத்தில், குர்ஆனை ஓதினால் அதனை ஓதுவர்களுக்கு கிடைக்கிற நன்மை அது ஒரு வியாபாரம், நஷ்டம் போகாத வியாபாரம், எந்த வகையிலும் அவர்களுக்கு லாபம் கிடைத்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா லியுவஃபியஹும் உஜூரஹும், அவருடைய நன்மைகளை அல்லாஹ் பூரணமாக வழங்குவான், அவர்களுக்கு மேலதிகமாக அல்லாஹ்வுடைய தனிச்சிறப்பினால் கொடுப்பான் என்று இந்த 3 இபாதத்துக்களையும் குறிப்பிடுகிறார். எனவே இந்த அல் குர்ஆனை ஓதுகிற போது
பெரிய நன்மைகளை பெறுவதற்கு ஒரு வழிகாட்டியாக இது இருக்கிறது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என வீட்டிலே பிள்ளைகள் விளையாடுகிற, குர்ஆனோடு தொடர்பில்லாமல் இருக்கிற, மகரிபுடைய நேரங்களிலே வேறு விடயங்களில் அலட்சியமாக கழிக்கிற மாணவர்களை குர்ஆனை ஓதப்பழக்கி, அதனையும் சரியான முறையில் ஓதப்பழக்கி, அந்த மாணவர்கள் ஓதுகிற வீட்டிலே ஒரு பரக்கத்து கிடைக்கிற, ஒரு பாக்கியம் கிடைக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு நபித்தோழர் தன்னுடைய வீட்டிலே சூரா கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தை ஓதுகிறார். ஓதுகிற போது மேகம் இருட்டி அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்குகிற ஒரு காட்சி நடக்கிறது. கட்டி போடப்பட்டிருந்த குதிரை விரண்டோடுகிறது. அவர் ஓதியதை நிறுத்தினால் அது நிற்கிறது. இந்த நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது, தில்க சக்கீனா, அதுதான் குர்ஆன் ஓதுகிற போது இறங்குகிற அமைதியாகும், நிம்மதியாகும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நிம்மதி கிடைக்கிற வீடாக இந்த மாணவர்கள் குர்ஆன் ஓதுகிற போது நிகழ்கிறது என்றால், இது இந்த பெற்றார்கள், ஆசிரியர்கள், இதற்கு உதவி செய்தவர்களுக்கு கிடைக்கிற பெரிய பணியாக இருக்கிறது. அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த குர்ஆனை ஓதுவதன் ஊடாக நாளை மறுமையிலே சுவர்க்கத்துக்கு சென்ற போது, அதுக்குள்ளே செல்லுகிற போது அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கவாசிகளை பார்த்து சொல்லுவான், இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா. இந்த சுவர்க்கத்திலே ஓதி சுவர்க்கத்தின் உச்சிக்கு ஏறிக்கொண்டே போன்னு சொல்லப்படும். சுவர்க்கத்தில் போய் குர்ஆனை ஓதியவரை பார்த்து சொல்லப்படும், இக்ரா வர்தகி, ஓதி உச்சிக்கு ஏறு. எந்த இடத்துல உண்ட வசனம் நிற்கிறதோ அதுதான் உண்ட சுவர்க்கத்தில் உள்ள இடமாகும் என்று சொல்லப்படுகிற பாக்கியம் இந்த குர்ஆனுக்கு இருக்கிறது. அதனுடைய மகிமையை உணர்ந்து சூரத்துல் லுஹாவிலிருந்து சூரத்து நாஸ் வரைக்கும் மனப்பாடம் செய்யப்படுகிற ஒரு சிறப்பையும் இந்த குர்ஆன் மதரசா வைத்திருக்கிறது. அதனால் தான் அவருடைய பெயரே தாருல் குர்ஆன், குர்ஆனின் இல்லம் என்பது அதற்கு பெயராகும். லிதர்பியத்தில் அவுலாத், மாணவர்களை நெறிப்படுத்துவதற்கான குர்ஆனின் இல்லம் என்று பெயரிடப்பட்டு அந்த குர்ஆனின் இல்லமாக நம்முடைய இல்லங்கள் மாற வேண்டும், நம்முடைய வீடுகள் மாற வேண்டும். அந்த இல்லம் அந்த குர்ஆன் மதரசாவோடு ஓதி முடிந்ததோடு நின்று விடாமல் நமது வீடுகளிலும் குர்ஆன் ஓதுகிற சத்தங்கள், பாட்டுகளும் டிவி சத்தமும் அந்தந்த சத்தங்களும் விடப்பட்டு நம்முடைய வீடுகளில் குர்ஆன் ஓதுகிற எல்லா வீடுகளும் தாருல் குர்ஆனாக மாற வேண்டும், எல்லா வீடுகளிலும் குர்ஆனின் இல்லமாக மாற வேண்டும். அதற்கான ஒரு சிறிய முயற்சி பெரும் விளைவாக இன்று காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது என்பது இந்த நிர்வாகத்தினர்கள், இந்த ஆசிரியர்கள் செய்த மிகப்பெரிய பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குர்ஆனை ஓதி அமல் செய்தால், அந்த ஓதி அமல் செய்தவர்களுக்காக குர்ஆன் நாளை மறுமையிலே சிபாரிசு செய்ய வரும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இக்ரவுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமா ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி, அந்த குர்ஆனை ஓதியவருக்காக நாளை மறுமையில் குர்ஆன் சிபாரிசு செய்ய வரும், நமக்காக பரிந்துரை பேசும், நமக்காக பேசுகிற ஒரு வாய்ப்பு இந்த குர்ஆனுக்கு இருக்கிறது. நாளை மறுமையில் நம்மளை கண்டால் நம்முடைய வாப்பா உம்மா சகோதரர்கள் சகோதரிகள் நம்முடைய உறவுகள் ஊரார்கள் எல்லாம் ஓடி விடுவார்கள். அப்படியான சந்தர்ப்பத்தில் நமக்காக பேசுவது இந்த அல் குர்ஆன். நம்முடைய நாவுக்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான், கை பேசும், கால் சாக்கி சொல்லும். இந்த சந்தர்ப்பத்தில் யா அல்லாஹ், என்னை ஓதியவர், என்னை வைத்து அமல் செய்தவர், என்னை வைத்து நிறைய விஷயங்களை படித்தவர் என்று சொல்லி இந்த அல் குர்ஆன் நமக்காக பேச வேண்டும் என்றிருந்தால் இந்த அல் குர்ஆனை ஓத வேண்டும். இந்த குர்ஆனை ஓதுகிற போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது, சக்கீனத் என்ற அமைதி, நிம்மதி கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அந்த அருள் கிடைக்கிறது. வானவர்கள் இறங்கி வருகிறார்கள். அந்த குர்ஆனை ஓதுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிற அந்த சபையிலே உள்ளவர்களை அல்லாஹு தஆலா வானுலகத்திலே உள்ள வானுலகத்திலே சிறப்பித்து பேசுகிறான் என்ற பலவிதமான ஹதீதுகளை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த குர்ஆனோடு தொடர்பட்ட மொத்தத்தில் முழுக்க எல்லாமே நன்மைதான். அதை ஆரம்பித்தவர், அதனை செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஓதி கொடுக்கிறவர்கள், அதற்காக செலவழிக்கிறவர்கள், இடம் கொடுக்கிறவர்கள்,
ஆலோசனை செல்கிறவர்கள், இப்படி செய்யலாம் மௌலை என்று ஒரு கருத்து செல்கிறவர், எல்லாருக்குமே இதில் முழுமையான நன்மை கிடைக்கிற பாக்கியத்தை உடைய ஒரு இபாதத்து தான் இந்த குர்ஆன் ஆகும். நாம் இருக்கிற இந்த காலம் குர்ஆன் இறக்கப்பட்ட காலமாகும். இங்கு கிராத்திலே ஓதிய போது அந்த மாணவி ஓதினார்கள், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம்தான் இந்த ரமலான் மாதமாகும். ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அந்த குர்ஆன் மக்களுக்கு நேர் வழிகாட்டியாகும். சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்து காட்டுகிற வேதமாகும். எனவே சத்தியத்தையும் அசத்தியத்தையும், எது நல்லது எது கெட்டது, எது சுவர்க்கம் போகிற வழி எது நரகம் போகிற வழி என்ற பிரித்து காட்டுகிற ஒரு வேதத்தை படிப்பதற்கும் ஓதுவதற்கும் அதனை விளங்குவதற்கும் அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் என்றால் அது மிகப்பெரிய நிஅமத்தாகும். அது மிகப்பெரிய நிஅமத்தாகும். எனவே அல்லாஹு தஆலா அளித்திருக்கின்ற இந்த நிஅமத்தை நாம் அல்லாஹ்வை புகழுவோம். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய பிள்ளைக்கு குர்ஆன் ஓதுகிற, சரளமாக ஓதுகிற, மனனம் செய்கிற பாக்கியத்தை இந்த நிர்வாகம் ஏற்பாடு கொடுத்திருக்கிறது. அதற்காக நாம் அல்லாஹ்வை புகழ்வோம். இங்கிருக்கின்ற ஆசிரியர்கள், நிர்வாகத்தினருக்கு நாம் நன்றி கூறுவோம். நன்றி மனமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். வல்லவன் அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் நல்ல பாக்கியம் உள்ளவர்களாக இந்த குர்ஆனின் மூலமாக உயர்ந்த நிலையை அடைகிறவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் குர்ஆனி அக்வாமா. இந்த குர்ஆனை கொண்டுதான் ஒரு சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான், பெரும் அந்தஸ்தை கொடுக்கிறான். குர்ஆனை உடையவர்களுக்கு எங்கு போனாலும் உயர்வு, முன்னிலை, இமாமத்துக்கு போக்காட்டப்படுகிற எல்லா வகையிலையும் முன்னிலை இந்த குர்ஆனை உடையவர்களுக்கு இருக்கிறது. வல்லவன் அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த நிலையை இந்த குர்ஆனோடு அடைகிற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாய்ப்பை தந்தமைக்காக, இந்த இடத்திற்கு அழைத்தமைக்காக நிர்வாகத்தினர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். விசேட உரையினை நிகழ்த்தி சென்ற எமது கௌரவத்துக்குரிய கௌரவ அதிதிகளில் ஒருவர் அஷேக் மௌலவி ஏசி தஸ்தீக் மதனி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஹிஃபுல் எனும் மன்னடத்தை ஒப்புவிப்பதற்காக ஹிஃபுல் மாணவி HF திக்ரா அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. إن الذين يغضون أصواتهم عند رسول الله أولئك الذين امتحن الله قلوبهم للتقوى لهم مغفرة وأجر عظيم. إن الذين ينادونك من وراء الحجرات أكثرهم لا يعقلون. நன்றி. வஸ்ஸலாம்.
ஹிஃப்ருல் மாணவி HF திக்ராவுக்கு ஜஸாக்கமுல்லா ஹைரன். அடுத்ததாக துவாக்கள் தொடர்பாக சிறிய துவாக்கள் தொடர்பாக கூறுவதற்காக MF ஃபாத்திமா மற்றும் MRF ரிஃபா ஆகியோரை அன்பாக அழைக்கின்றனர். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் முன் சில சந்தர்ப்ப துஆக்களை கூற வந்துள்ளோம். காலையில் ஓதும் துஆ. اللهم أصبحنا وبك أمسينا وبك نحيا وبك نموت وإليه النشور. வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதும் துஆ. بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله. اللهم إنا نعوذ بك من أن نزل أو نضل أو نلم أو نلم أو نجهل أو يجهل علينا. வுலு செய்த பின் ஓதும் துஆ. أشهد أن لا إله إلا الله لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. பள்ளிவாசலில் நுழையும் போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக. பள்ளிவாசலில் வெளியேறும் போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக. உணவளித்தவருக்காக ஓதும் துஆ. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். நன்றி வஸ்ஸலாம். துவாக்களை வழங்கிச் சென்ற மாணவிகளுக்கு ஜஸாக்குமுல்லா ஹைரன். அடுத்ததாக நோன்பு எனும் தலைப்பில் உரையாற்றுவதற்காக எஸ் அஸ்னப் அகமது அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. இவ்வினிய வேளையில் உங்கள் முன் நோன்பு என்ற தலைப்பில் ஒரு சில வினாடிகள் பேச விளைகின்றேன். ஃபஜர் உதயமானதிலிருந்து சூரியன் மறையும் வரை நானும் நீங்களும் பசித்து தாகித்து அல்லாஹ்வுக்காக எங்களை கட்டுப்படுத்தி கொள்ளும் ஓர் உன்னதமான இபாதத்தே நோன்பாகும். அல்லாஹு ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்ற போது, யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஷ் ஷியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, நோன்பு உங்கள் முன் சென்றோர் மீது எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சூரா அல் பக்ரா 153வது வசனத்தில் சொல்கின்றான். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அதிலும் குறிப்பாக நாமெல்லாம் நோன்போடு இருக்கின்ற இந்த வேளையில் அல்லாஹ்வை அதிகம் பயந்து இறையச்சமுடையவர்களாக முயற்சிப்போம். இன்னும் எமக்கு இந்த மாதத்தில் சொல்லப்பட்டுள்ள சிறப்புகளில் முதலாவதாக புகாரி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள சிறப்பு, எமது முந்திய பாவங்கள் நோன்பினூடாக மன்னிக்கப்படுகின்றது. மன்சாம ரமதான ஈமானன் வஹ்திஷாபன் உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஒருவர் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கின்றாரோ அவரது முந்திய சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது. அடுத்ததாக அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆதமுடைய மகனின் அனைத்து அமல்களும் அவனுக்குரியது, நோன்பை தவிர. அந்த நோன்பு மாத்திரம் எனக்குரியது, அதற்கு நானே எல்லை இல்லாமல் கூலி தருகின்றேன். இந்த சிறப்பு புகாரி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் உள தூய்மையோடு நாம் நோக்கின்ற நோன்புக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எல்லை இல்லாமல் கூலி தருகின்றான்.
இன்னும் நோன்பாளிகளுக்கு உரிய சிறப்பாக நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சுவர்க்கத்தில் ஓர் வாயில் உண்டு, அந்த வாயிலுக்கு ரய்யான் என்று சொல்லப்படும். அந்த வாயிலினூடாக நோன்பாளிகள் மாத்திரம் சுவர்க்கம் நுழைவார்கள். அவர்கள் சுவர்க்கம் நுழைந்து விட்டால் அந்த வாயிலினூடாக வேறு யாரும் சுவர்க்கம் நுழைய முடியாது என்று நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் நோன்பை அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தை வரவழைத்து அல்லாஹ் சொல்லுகின்ற அனைத்து சிறப்புகளையும் பெற்றோர்களாக கழித்திட எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்பு தொடர்பான உரையினை நிகழ்த்தி சென்ற எஸ் அஹ்மத் மாணவனுக்கு ஜஸாக்குமுல்லா ஹைரன். அடுத்ததாக எமது சமூகத்திலே புரையோடி போயிருக்கின்ற அந்த பிறந்த நாள் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல், இஸ்லாமிய பார்வையில் பிறந்த நாள் என்ற கலந்துரையாடல் சபா குழுவினர்களால் நடாத்தப்படும். சபா குழுவினரை அன்பாக அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுகமா இருக்கீங்களா? சுஹா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சுகமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல சுகம். ஏன் சுஹா நீங்க நேற்று மதரசாக்கு வரல? நாளைக்கு தம்பிட பர்த்டே, அதனால கடைக்கு போய் கேக், ட்ரெஸ், டெக்கரேஷன் ஐட்டம் வாங்குவதற்காக போகணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏன் சஃபா திடீரென அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றீங்க? இஸ்லாத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்று ஒன்று இல்லை. அது யூத கிறிஸ்தவர்களின் கலாச்சாரம் இல்லையா? போன கிழமை என்ற தங்கச்சிக்கும் பிறந்தநாள், நாங்கள் கொண்டாடலை. என்ன சஃபா சொல்றீங்க? நமது பிறந்தநாள் நினைச்சு சந்தோஷப்பட்டு கேக் வெட்டி கொண்டாடுறது தவறா? இன்று எல்லா பெற்றோர்களும் அதைத்தானே செய்கிறாங்க. சுஹா, நான் ஒரு உதாரணம் சொல்லையா? உங்கள்கிட்ட 1000 ரூபா காசு இருக்கு, அதை நீங்கள் பல மாசமாக பாதுகாத்துட்டு வாரீங்க. அதில் 100 ரூபா காணத்து போனால் நீங்கள் கவலைப்படுவீங்களா, சந்தோஷப்படுவீங்களா? கவலைப்படுவேன். அது மாதிரி தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஆயுளில் ஒரு வயது குறைந்தால் நாம் கவலைப்படத்தானே வேணும். சந்தோஷப்படுவது எந்த வகையில் நியாயம்? அதானே, நீங்க சொல்றதும் சரிதான். நமது வயதில் ஒரு வயது கூடுது என்றால் நம் ஆயுள் குறைதென்று தானே அர்த்தம். சுஹா, நீங்கள் நாளைக்கு தம்பிக்காக கொண்டாட இருக்கும் பிறந்த நாளை கொண்டாடாதீங்க. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் பிற மதத்தவருக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவரும் அவர்களை சான்றவரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ சஃபா, நபி ஸல்லல்லாஹு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறோம் தானே? சுஹா, முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடவில்லை, உத்தம சஹாபாக்களும் கொண்டாடவில்லை. இது நமது சமுதாயத்தவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு விதுவத்தாகும். சரி சஃபா, ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நீங்க சொன்னது எனக்கு சரியா புரிஞ்சிட்டு. நம்முடைய இஸ்லாத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்று ஒன்று இல்லை. இதை போய் எங்க அம்மா வாப்பாட்ட சொல்லி நான் கொண்டாடமாக்குறேன் இன்ஷா அல்லாஹ். நன்றி, வஸ்ஸலாம். பராத்தா, நாளைக்கு எனக்கு பர்த்டே இல்லையா? இல்லை, நம்ம வீட்டை போய் பேசுவோம் வாங்க இன்ஷா அல்லாஹ். பிறந்த நாள் தொடர்பான மிக சிறப்பான ஒரு கலந்துரையாடலை வழங்கி சென்ற சபா குழுவினருக்கு ஜஸாக்குமுல்லா ஹைரன். அடுத்ததாக இன்னும் ஓரிரு நிகழ்வுகள் தான் எஞ்சி இருக்கின்றது. எமது நிகழ்வு முற்றுப்பெற இருக்கின்றது. எனவே அமைதியாக இருந்து எமது நிகழ்வினை முழுமையாக கேட்டுவிட்டு செல்லுமாறு அன்பர்கள் பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோன்று எமது கௌரவ அதிதிகளில் விசேடமான ஒரு உரை மௌலவி அவர்களால் இடம்பெற இருக்கின்றது. இது அடுத்ததாக இடம்பெறும். எனவே அமைதியாக இருந்து இந்த சிறிய மாணவர்கள் சற்று அமைதியாக இருக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த நிகழ்வாக தொழுகையில் ஓர் சுன்னத்து என்ற தலைப்பிலே உரையாடுவதற்காக எம்எஃப் அஹ்னப் அஹ்மத் மற்றும் எம்என்
நஸ்மல் அஹ்மத் ஆகியோரை அன்பாக அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் 2 கைகளையும் தோள்புயம் வரை அல்லது 2 கால்கள் வரை உயர்த்தும் சுன்னத்தான இடங்கள் 4 ஆகும். முதலிடம் ஆரம்ப தக்பீரின் போது, 2வது இடம் ருக்குவுக்கு செல்லும் போது, 3வது இடம் சமியல்லாஹு வலிமன் ஹமீதா என கூறும்போது, 4வது இடம் நடு இருப்பில் இருந்து எழும்பும் போது. ஜஸாக்கல்லாஹ். தொழுகையில் ஒரு சுன்னத்து என்ற தலைப்பிலே உரையாடி சென்ற எம்எஃப் அஹ்னப் அஹ்மத் மற்றும் எம்என் நஸ்மல் அஹ்மத் ஆகியோருக்கு ஜஸாக்கமுல்லா ஹைரன். அடுத்த நிகழ்வாக எமது முக்கியமான ஒரு கட்டத்திலே முக்கியமான ஒரு உரையினை செவிமடுக்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், எமது கௌரவ அதிதிகளில் ஒருவர், இளம் பராயத்திலேயே எங்களை எல்லாம் சிந்திக்க வைக்கின்ற, அல்லாஹுவின் அருள் கொண்டு சிந்திக்க வைக்கின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கின்ற ஒரு நபர். நாங்கள் கட்டாயம் இவரை சிறிய ஒரு அறிமுகத்தை தந்துதான் ஆக வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே இது அதற்கு பொருத்தமானதாக அமையும் என நான் நம்புகின்றேன். அந்த அடிப்படையிலே மௌலவி ட்ரிபிளம் பஷீர், இவர் சிறிய பிராயத்திலே மக்கி, அதாவது மக்காவிலே பிஹெச்டி ஹோல்டராக வந்திருக்கின்ற ஒருவர். நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாது. இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்திலே சிறிய ஒரு அறிமுகத்தை அவருக்காக நாங்கள் வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே மக்காவிலே உம்முல் குரா என்கின்ற பல்கலைக்கழகத்திலே ஹதீஸ் துறையிலே, நான் நினைக்கின்றேன் ஹதீஸ் துறையிலே பிஹெச்டி முடித்து வெளியாக இருக்கின்ற, அல்ஹம்துலில்லாஹ், இந்த சிறிய பிராயத்திலே இவ்வாறான அடைவுகள் எமது பிரதேசத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் வந்திருக்கின்றார்கள். அதுபோன்று இவரும் வந்திருக்கின்றார். இவர் எங்களது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு, எமது பிரதேசத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இவரை எமது சமூகம் மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் விடுத்துக்கொள்கின்றோம். விசேட உரையினை வழங்குவதற்காக கௌரவ அதிதிகளில் ஒருவராக இங்கே வீற்றிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய மௌலவி ட்ரிபிளம் பஷீர் மக்கி அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் தாருல் குர்ஆன் கலாபீடத்தின் அதிபர், மதிப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய ஷேக் சாபித் ஷரஇ ரியாதி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய எனது நண்பர், எனது ஆசான் ஷேக் ஏசி தஸ்தீக் ஹாமி மதனி அவர்களே, மற்றும் ஹுதா ஜுமா பள்ளிவாசலின் தலைவர், செயலாளர்
அதே போன்று முகமதியா பள்ளிவாசலின் தலைவர், செயலாளர், ஏனைய நிர்வாகிகள், அதே போன்று ஷேக் ஷாமில் ஹாமி, ஹஃபீல் மதனி, ஏனைய உலமாக்கள், கல்விமான்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவர்களையும் விழித்தவனாக எனது சலாத்தை தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். எனக்கு முன்னால் பேசிய எனது ஆசான், என்னுடைய நண்பர் ஷேக் தஸ்தீக் மதனி அவர்கள் குர்ஆனுடைய சிறப்புகளை மிகவும் சிறப்பாக, தெளிவாக உங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டு சென்றார்கள். இதைவிட தெளிவாக என்னால் சொல்ல முடியுமா என்பது சாத்தியமற்றது. இருந்தும் வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், நபியே, இந்த மூமின்களுக்கு அடிக்கடி உபதேசம் செய்து கொள்ளுங்கள். அந்த உபதேசம் மூமின்களான அந்த சகோதரர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறை குர்ஆனிலே கூறுவதற்கு நாங்கள் சில விடயங்களை உங்களிடத்திலே யாவப்படுத்தி செல்லலாம் என நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, இப்படியான நிகழ்வு, இப்படியான ஃபித்னா நிறைந்த இந்த காலத்தில், ஃபித்னாவுடைய ஜமானில் இப்படியான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது மிகவும் சந்தோஷத்துக்குரியதும் மிகவும் மனதுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. சகோதரர்களே, இப்படியான நிகழ்வுகள் இன்னும் ஆர்வப்படுத்தப்பட வேண்டும். இப்படியான வைபவங்கள் இன்னும் பாராட்டப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும். சகோதரர்களே, இந்த உலகத்திலே நிகழ்த்தப்படக்கூடிய நிகழ்வுகளில், வைபவங்களில் ஒரு சிறந்த நிகழ்வு இருக்குமானால் இப்படியான நிகழ்வை தவிர வேறு எதுவும் இருக்காது. சகோதரர்கள், இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கதாநாயகர்களை போன்று சிறந்தவர்கள் இருப்பார்களே, ஆனால் இவர்களை போன்ற சிறந்தவர்கள் யாராகவும் இருக்க முடியாது. சகோதரர்களே, ஏன் இப்படியான நிகழ்வு யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்து போகக்கூடிய மனிதர்களுடைய அல்லது படைப்பினங்களுடைய ஒரு வரலாற்றை படித்தவர்களுக்கு இப்படியான நிகழ்வு கிடையாது. இப்படியான நிகழ்வு இந்த உலகத்திலே வாழ்ந்த பிரபல்யமான அறிஞர்களோ அல்லது வாழ்ந்து மடிந்த அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையோ படித்து முடித்த மாணவர்களுக்கு இந்த நிகழ்வு கிடையாது. யாருக்கு தெரியுமா? இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய நித்திய ஜீவனான அல்லாஹுடைய கலாமை கற்றவர்களுக்கு இப்படியான நிகழ்வு. சகோதரர்களே, எனவே இதை போன்ற ஒரு சிறந்த நிகழ்வு இந்த உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. சகோதரர்களே, அப்படியான சிறந்த ஒரு நிகழ்வு இது. அதே போன்று இந்த நிகழ்விலே பட்டம் பெறக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே இவர்களை விட சிறந்தவர்கள் யாராவும் இருக்க முடியாது. சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர். உங்களில் சிறந்தவர் யார்? இந்த உலகத்திலே பணத்தாலும் பட்டத்தாலும் உயர்ந்தவர் அல்ல, ஏனைய படிப்புகளால் உயர்ந்தவர் அல்ல. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, யார் உங்களில் இந்த குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சொன்னால் இது ஒரு ஹதீஸே போதும். சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய சிறப்பு, இந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவருடைய சிறப்பு, இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வருடைய சிறப்பை தெளிவுபடுத்துவதற்கு இந்த ஒரு ஹதீஸே போதும். சகோதரர்களே, இந்த ஹதீஸிலிருந்து மஃபூமுல் முகாலஃபா என்ன?
அதாவது மாற்று விளக்கம் என்ன இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய மாற்று விளக்கம், இந்த குர்ஆனை கற்காதவர் இந்த உலகத்தில் சிறந்தவர் கிடையாது. இந்த குர்ஆனை கற்காதவர் இந்த உலகத்திலே சிறந்தவர் கிடையாது என்பது இந்த ஹதீஸ் மூலமாக நாங்கள் எடுக்கக்கூடிய மஃபூல் முகாலஃபா மாற்று விளக்கம். சகோதரர்களே, இந்த உலகத்திலே எல்லா படிப்பையும் படிக்குகிறார், எல்லா புத்தகங்களையும் வாசிக்குகிறார். ஆனால் குர்ஆனுடைய அறிவு, குர்ஆனை வாசிக்க தெரியாது, ஓத தெரியாது என்று சொன்னால் அவரை விட நஷ்டவாளி வேறு யாராவும் இருக்க முடியாது சகோதரர்களே. எனவேதான் சகோதரர்களே, இந்த குர்ஆன் மிகவும் ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு பொக்கிஷமாக இருக்கிற சகோதரர்கள். இதை நாங்கள் அதிகமாக ஓத வேண்டும். ஓதுகின்ற பொழுது இந்த உலகத்திலும் எங்களுக்கு வெற்றி, மறு உலகத்திலும் வெற்றி சகோதரர்களே. எங்களுடைய ஷேக் அவர்கள் சொன்னது போன்று இக்ராவு, இந்த குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். ஃபைன்னஹு யாதி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி, ஃபைன்னஹு யாதி ஷஃபீஅன் யௌமல் கியாமத்தி லி அஸ்ஹாபிஹி. இந்த குர்ஆன் நாளை மறுமையிலே எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த குர்ஆன் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனை நாங்கள் கற்பதோடு நின்று விடாமல், ஓதுவதோடு நின்று விடாமல், இந்த குர்ஆனுடைய பொருள்களையும் அறிவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வழி நடத்த வேண்டும் சகோதரர்களே. இந்த குர்ஆனிலே வரக்கூடிய அந்த செய்திகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் சகோதரர்களே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும், எங்களிலே வர வேண்டும். அதிலும் குறிப்பாக தொழுகை எங்கக்கூடிய அந்த அம்சம் எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் சகோதரர்களே. தொழுகை இல்லை என்றால் அவன் எவ்வளோதான் முஸ்லீம் பேர் வைத்தாலும் அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் தொழுகை சகோதரர்களே, பேர் அல்ல. ஒரு மனிதனுக்கு பேர் இருக்கலாம், அப்துல்லா அல்லது அபுல் ஹசன் என்று பேர் இருக்கலாம். ஆனால் தொழுகை இல்லை என்றிருந்தால் அந்த பேரில் எந்த பிரயோஜனமும் கிடையாது சகோதரர்கள். அபுல் ஹசன் என்றால் என்ன கருத்து? அழகப்பன். அதிலே தமிழில் நாங்கள் மொழிபெயர்த்தால் என்ன கருத்து? அழகப்பன். அதே போன்று ஒரு பெண்மணிக்கு ஜஹரா என்று பெயர் இருக்கிறது. அதை நாங்கள் மொழிபெயர்த்தால் என்ன பொருள்? பூ, மலர் என்ற அர்த்தம். பேர் அரபிலே இருந்தால் நாங்கள் முஸ்லீம் என்று சொல்லுகிறோம், தமிழில் இருந்தால் அவர் இந்து மதத்தை சேர்ந்த சகோதரி என்று சொல்லுகிறோம். ஆனால் பேரில் அல்ல வித்தியாசம் சகோதரர்களே. முஸ்லீம் என்பவனுக்கு அடையாளம் இந்த தொழுகை. இந்த தொழுகையை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்களும் கடைபிடித்து எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு பிள்ளை 5 வயதாகிவிட்டால் அவருக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள், தொழுகை பழக்குங்கள். 10 வயதாயும் அந்த பிள்ளை தொழவிட்டால் அவரை அடித்து தொழ வையுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் எந்தெந்த விடயத்துக்கெல்லாம் நாங்கள் பிள்ளையை அடிக்குகிறோம். டியூஷனுக்கு போகல, ஸ்கூலுக்கு போகல, அதுக்கு போகல, இதுக்கு போகல எல்லாம் பிள்ளைகளை தண்டிக்குகிறோம். எப்பயாவது ஒரு நாள் இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை இந்த மஸ்ஜிதுக்கு தொழுவதற்கு போகவில்லை என்று நாங்கள் தண்டித்து இருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நாளை மறுமையிலே முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வி இந்த தொழுகையை பற்றி. இந்த தொழுகை சரியாக இருந்துவிட்டால் அனைத்து காரியங்களும் சரியாகும். நாளை மறுமையிலே எங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் எழுப்புவான், எழுப்பி கேட்பான், என்ன நீ தொழுதாயா என்று கேட்ட நேரத்தில் அந்த பிள்ளை இந்த உலகத்திலே தொழாதவராக இருந்தால் என்ன விளையாடிப்பார்? அந்த நாள் எப்படி இருக்கும்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆளை மாற்றிவிட்டு தப்பித்துக் கொள்ளக்கூடியதாக தான் இருக்கும். தன்னுடைய வாப்பான்னு பார்க்க மாட்டான், தன்னுடைய உம்மான்னு பார்க்க மாட்டான். என்ன சொல்லுவான்? யா அல்லாஹ், உன்னுடைய தூதர் மூலமாக நீ என்ன சொன்னாய்? ஒரு பிள்ளை 5 வயதாகிவிட்டால் தொழ பழக்குங்கள், 10 வயதாகிவிட்டால் அடித்து தொழ வைங்கள் என்று சொன்னாய். ஆனால் என்னுடைய பெற்றோருமோ என்னை தொழ பழக்கவும் இல்லை, நான் தொழாமல் இருந்தால் என்னை தண்டிக்கவும் இல்லை. யா அல்லாஹ், இதற்கு பொறுப்பு யாரு? என்னுடைய பெற்றோர்கள். யா அல்லாஹ், நீ பெற்றோரை பார்த்துக்கொள் யா அல்லாஹ், அவர்களை தண்டிக்கல் யா அல்லாஹ் என்று எங்களை மாட்டிவிட்டு
அந்த பிள்ளைகள் தப்பித்துக்கொள்ள பார்க்கும் சகோதரர்களே. எனவே தான் சகோதரர்களே, குர்ஆனை ஓதக்கூடிய நாங்கள் குர்ஆனுடைய சொல்லக்கூடிய அந்த அமலையும் எங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போன்றுதான் இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் எடுத்த சிரமம் பெற்றோர்கள், அதற்காக வேண்டி செலவழித்த அந்த செலவுகள் எல்லாம் உங்களுக்கு வீண் போகாது சகோதரர்களே. உங்களுக்கு நாளை மறுமையிலே அது அல்லாஹ்விடத்திலே சேமிக்கப்பட்ட ஒரு சேமிப்பாக உங்களுக்கு இருக்கும் சகோதரர்களே. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹி ஹுவ கைரன் வ அஸம அஜ்ரா. நீங்கள் செலவழிக்கக்கூடிய செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே ஒரு சிறந்த கூலியாகவும் அதிக மகத்துவமான கூலியாகவும் நீங்கள் நாளை மறுமையிலே பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே கூறுகிறான் சகோதரர்களே. அதே போன்று இந்த பிள்ளையை நாங்கள் சிறந்த முறையிலே குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக பழக்கினால், அதே போன்று இந்த குர்ஆனை அமல் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் அவர்களை மாற்றினால் நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்களை கௌரவிப்பான் சகோதரர்களே. பெற்றோர்களாகிய எங்களை அல்லாஹ் கௌரவிப்பான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, இந்த ஹதீஸை சில அறிஞர்கள் பலகீனம் என்று சொல்கிறார்கள், அதிகமான அறிஞர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்கிறார்கள். அதாவது நாளை மறுமையிலே இந்த குர்ஆனை ஓதிய மனிதனுடைய பெற்றோர்களை அல்லாஹ் அழைத்து நாளை மறுமையிலே அவர்களுக்கு ஒரு கிரீடம் அணிவிப்பான். அந்த கிரீடத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த சூரிய ஒளியை விட மிகவும் ஒரு பிரகாசமாக அந்த சூரிய ஒளி இருக்குமா. அதே போன்று அந்த பெற்றோர்களுக்கு போர்வை அணிக்கப்படுமா. நாங்கள் பொன்னாடை போத்துவோமே இந்த உலகத்தில், அதே மாதிரி நாளை மறுமையிலே அல்லாஹ் பொன்னாடை போத்துவானா. யாருக்கு? இந்த குர்ஆனை ஓதி அமல் செய்த அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு. அப்போது அந்த பெற்றோர்கள் கேட்பார்களாம், யா அல்லாஹ், இந்த கண்ணியம் இந்த கௌரவம் எதற்காக வேண்டியா அல்லாஹ்? நான் ஒன்றும் செய்யலையே. அப்படி அதுக்கு அல்லாஹ் சொல்வானாம், உன்னுடைய பிள்ளையை நீ குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளையாக வளர்த்தாய், உன்னுடைய பிள்ளையை நீ குர்ஆனை ஓதி அதை அமல் செய்யக்கூடிய பிள்ளையாக வளர்த்தாய், அதனால் உனக்கு இந்த கண்ணியம் கௌரவம் என்று அல்லாஹ் அங்கே பதிலளிப்பானாம் சகோதரர்களே. எனவேதான் நாங்கள் இந்த குர்ஆனை ஓதிய இந்த மாணவர்கள் இந்த குர்ஆன் ஓதுவதோடு மாத்திரம் நின்று விடாமல், இங்கே ஓதினோம் நாங்கள் முடித்து விட்டோம் என்ற அந்த பேரோடு நின்று விடாமல், இந்த குர்ஆனை எங்களுடைய வீட்டிலும் அதிகமாக ஓத வைப்பதற்கு நாங்கள் கருத்தனை எடுக்க வேண்டும் சகோதரர்களே. இவ்வாறு நாங்கள் குர்ஆனிய சமுதாயமாக மாற வேண்டும் சகோதரர்களே. அதே போன்றுதான் இந்த குர்ஆன் மதரசாவை மிகவும் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியின் அதிபர், அதனுடைய நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் புரிய வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்ய வேண்டும் துஆ கேட்டு, அதே போன்று என்னையும் இந்த நிகழ்வுக்கு ஒரு அதிதியாக அழைத்து பேசுவதற்கு இடமளித்ததற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி, இந்த நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். விசேட உரையினை நிகழ்த்தி சென்ற எமது கௌரவ அதிதிகளில் ஒருவர் எம்எம்எம் பசீர் மௌலவி மக்கி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லா ஹைரன். அடுத்த நிகழ்வாக சிறிய ஒரு உரை இருக்கின்றது. எமது மதிப்புக்குரிய மௌலவி சாபித் சரை ரியாதி அவர்களால் ஓரிரு நிமிடங்களுக்குள் இந்த உரை இடம்பெறும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, அடுத்ததாக கௌரவிப்பு நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் நடத்தப்பட இருக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு சில முக்கியமான செய்திகளை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் எமது இந்த தாருல் குர்ஆன் மதரசாவின் கௌரவிப்பு நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தலைமை உரையில் விளிக்கப்படாத அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு முழு மனதோடு வரவேற்றவனாக
இந்த நிகழ்வுக்கு எமது அழைப்பை ஏற்று நீங்கள் வந்தமைக்காக அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், அல்லாஹ் நற்கூலி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதே நேரம் இந்த நேரத்தில் இந்த கௌரவிப்பு நிகழ்வை சந்திக்கின்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு சில செய்திகளை ஞாபகமூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது இந்த கௌரவிப்பு நிகழ்வோடு உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் குர்ஆனுடைய கல்வி முடிந்து விட்டது என்று நீங்கள் யாரும் நினைத்து விடக்கூடாது. எனக்கு முன்னால் பேசிய ஷேக் கலாநிதி பஷீர் மக்கி அவர்களும் கௌரவத்துக்குரிய ஷேக் தஸ்தீக் மதனி அவர்களும் பல விடயங்களை குர்ஆன் சம்பந்தமாக எங்களுக்கு சொன்னார்கள். எனவே உங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய கல்லூரியில் 2 வருட காலம் அல்லது 3 வருட காலம் அல்லது 4 வருட காலம் குர்ஆனை ஓதி முடித்து விட்டார் என்பதற்காக இதற்கு பிறகு அந்த குழந்தைக்கும் குர்ஆனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். தயவு செய்து அந்த குழந்தைகளை வீட்டில் நீங்கள் குர்ஆனை ஓதக்கூடிய குழந்தைகளாக பயிற்றுவிக்க வேண்டும். அதையும் தாண்டி எங்களுடைய மதரசா எதிர்பார்க்கின்ற இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு, உங்களுடைய குழந்தைகளை ஹிஃபுல் பிரிவில் சேருங்கள். எமது மதரசாவை பொறுத்தவரைக்கும் இடவசதி போதாது. பல பெற்றோர்கள் ஹிஃபுல் பிரிவை ஆரம்பிக்குமாறு பல விடுத்தங்கள் அழுத்தம் விடுத்தும் இடவசதி போடாது. ஆள் பற்றாக்குறை இருக்கிறது. இதுவரைக்கும் எங்களுடைய மதரசாவில் 5 ஆசிரியர்கள் என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 160க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அல்லாஹுடைய உதவியால் தற்பொழுது ஓதி கொண்டிருக்கிறார். அதில் பட்டம் பெறுகின்ற கௌரவிக்கப்படுகின்ற இந்த 29-30 மாணவர்களும் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னால் வெளியானவர். 1-2 பேர் தான் 1 வாரம் அல்லது 2 வாரத்துக்கு முன்னால் வெளியானவர். எனவே ஹிஃபுல் பிரிவு எங்களுக்கு மிக சவாலாக இடப்பற்றாக்குறையாக இருப்பதனால் எங்களிடத்தில் இல்லாவிட்டாலும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தஜ்வீத் முறையோடு ஹிஃபுலை போதிக்கின்ற மதரசாக்கள் கல்விக்கூடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஹிஃபுலுக்காக சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய தார்மீகமான ஒரு வேண்டுகோள். அதே நேரம் அதையும் தாண்டி இந்த குழந்தைகளை நீங்கள் ஒரு மதரசாவில் குர்ஆன் சுன்னாவை கற்றுக்கொள்கின்ற கிதாபு மதரசாவில் நீங்கள் இந்த குழந்தைகளை சேர்ப்பீர்களாக இருந்தால் அது இன்னும் இந்த மறுமைக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் நீங்கள் செய்கின்ற மிக முக்கியமான உங்களுடைய ஹசானாவில் நன்மைகளை நீங்கள் சேர்க்கின்ற ஒரு பணி. எனவே எங்களுடைய குழந்தைகளில் ஒரு குழந்தையாவது நாங்கள் ஆலிமாக ஆக்க வேண்டும் என்கிற நியத்தை வையுங்கள். இந்த குழந்தைகளுக்கு அதற்குண்டான எல்லா அடிப்படையான அறிவுகளையும் அல்லாஹுடைய உதவியால் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். குர்ஆன் சுன்னாவில் தெளிவிருக்கிறது, ஷிர்க் பிதஅத்தை பற்றிய தெளிவிருக்கிறது, தொழுகையை பற்றிய வழிகாட்டல் இருக்கிறது, துஆவை பற்றிய சந்தர்ப்ப துஆக்கள் பற்றிய அறிவிருக்கிறது. குர்ஆனுடைய ஹிஃபுலில் அவர்கள் ஒரு சில சூறாக்களையாவது மனநமிட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, இந்த வெளியாகி இருக்கிற மாணவர்கள் இத்தோடு அவர்களுக்கும் மதரசாக்களுக்கும் தொடர்பில்லை என்கிற நிலையை தாண்டி அவர்கள் ஒன்றில் ஹிஃபுல் முடிக்கக்கூடிய மாணவர்களாக அல்லது மதரசாக்களில் சேர்ந்து குர்ஆன் சுன்னாவை படிக்கின்ற ஆலிம்களாக மாறுவதற்கு நீங்கள் வித்திட வேண்டும், அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்று பெற்றோர்களை இந்த நேரத்தில் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். அதே நேரம் எங்களுடைய மதரசாவில் இப்பொழுது ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி, உங்களுடைய பிள்ளைகளும் இப்படி கௌரவிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்தும் அந்த பிள்ளைகளுடைய குர்ஆனுடைய கல்வியில் தொடர்ந்தும் போராட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் உலக கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் உண்மையில் கவலையான விடயம் குர்ஆனுடைய கல்விக்கு கொடுப்பதில்லை. ஒரு பிள்ளை 1 மணி நேரம்தான் குர்ஆன் ஓத வருகிறார் என்று சொன்னால் அதிலும் 3/4 மணி நேரத்தை உடனே பாடத்தை கேட்டுவிட்டு அனுப்புங்கள் உஸ்தாத் என்று ஒரு தாய் கோல் பண்ணுகிறார். அவர் சிங்கள கிளாஸுக்கு போக வேண்டும், இங்கிலீஷ் கிளாஸுக்கு போக வேண்டும், சயின்ஸ் பாடத்துக்கு போக வேண்டும், டக்குண்டு பாடத்தை கேட்டுட்டு அனுப்புங்க, நீங்கள் ஒரு ஐனும் கேட்க தேவையில் ஒரு 10 வரி கேட்டால் போதும் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, இந்த நிலை மாறி குர்ஆனை கற்பதற்கு முழுமையான நியத்து வைக்கின்ற பெற்றோர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதுதான் இன்று நாங்கள் எதிர்நோக்கின்ற சவால். 4 மணிக்கு மதரசா ஆரம்பிக்கின்றது என்றால் 4 மணிக்கு அந்த குழந்தைக்கு ஸ்கூல் பாடமோ அல்லது டியூஷனும் இருக்கிறது. பெற்றோர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள், உடனே பாடத்தை கேட்டுவிட்டு 4 மணியோடு அனுப்புங்கள், இல்லை அந்த பிள்ளை இருந்து ஓதட்டும், வீட்டை ஓத மாட்டாது, இங்கிருந்து 1 மணி நேரமாவது ஓதட்டும் என்று சொன்னால் அதற்கு பெற்றோர்கள் தயாரில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்களிடத்தில் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன்,
தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனுடைய கல்வியை முழுமையாக இப்போது ஓதிக்கொண்டிருக்கிறவர் இவர்களைப் போல அவர்களும் 30 ஜுஸ் குர்ஆனை முழுமையாக தஜ்வீத் சட்டங்களோடு முடிப்பதற்கு நீங்கள் பிரயத்தனம் எடுக்க வேண்டும். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை இடைநிறுத்தி விடாதீர்கள். அவர்கள் முழுமையாக ஓதி முழுமையாக இந்த இவர்களுக்கு கிடைத்த அனைத்து பயிற்சிகளும் அவர்களுக்கும் கிடைத்து அவர்களும் இன்னும் ஒரு நாளில் இவர்களை போன்று இன்ஷா அல்லாஹ் எமது மதரசாவால் கௌரவிக்கப்படுவார்கள். இது எங்களுடைய மதரசாவினுடைய முதலாவது கௌரவிப்பு நிகழ்வு. அல்லாஹுக்கே எல்லா புகழும். எனவே இந்த நேரத்தில் இதைத்தான் நான் ஞாபகமூட்ட விரும்பினேன். எனவே உங்களுடைய பிள்ளைகளுடைய குர்ஆனுடைய கல்வியில் தொடர்ந்தும் நீங்கள் கவனம் செலுத்தி அவர்களை முறையாக ஓதி இந்த உலக வாழ்விலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு உறுதுணை செய்ய வேண்டும். எனவே எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு உங்களை அழைத்தமைக்காக அல்லாஹுக்கு முதல் கண் நன்றி கூறி நீங்களும் சிரமம் பாராது இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு என்கின்ற இபாதத்தோடு இந்த நிகழ்வுக்கு உரிய நேரத்தில் வந்து கலந்து கொண்டமைக்காக அனைத்து அதிதிகள் பெற்றோர்களுக்கும் இந்த வேளையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக காத்திரமான ஆலோசனைகளை பெற்றோர்களுக்கு வழங்கிய எமது தாருல் குர்ஆன் அகாடமியினுடைய ஸ்தாபக அதிபர் சாபித் மௌலவி அவர்களுக்கு ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன். இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். முக்கியமான கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த கௌரவிப்பு நிகழ்விலே தற்பொழுது வருகை தந்திருக்கின்ற 26 மாணவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இன்னும் 3 மாணவர்கள் இங்கே சமூகம் அளிக்கவில்லை என்ற தகவலை தெரிவித்துக்கொண்டு 29 மாணவர்கள் இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அடிப்படையிலே கௌரவிப்பு நிகழ்விலே முதலாவதாக கௌரவிப்பை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக நாம் அன்பாக அழைத்து கொள்வது எமது கௌரவ அதிதிகளில் ஒருவரும் மௌலவியுமான ஷேக் ஏசி தஸ்தீக் மதனி அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். இப்பொழுது மாணவர்களை அழைக்க இருக்கின்றோம். மாணவர்கள் ஒவ்வொருவராக வந்து இந்த சான்றிதழையும் அதுபோன்று நினைவு சின்னத்தினையும் பெற்றுக்கொள்ளுமாறும் அதோடு பெற்றோர்களில் ஆண்கள் சார்பாக தந்தை அல்லது அவர்களோடு காவலராக வந்திருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற ஒருவர் வந்து அந்த பிள்ளையோடு இணைந்து இந்த கௌரவிப்பினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு முதலாவதாக சமாயின் அஸ்னப் அகமட் என்ற மாணவனை அன்பாக அழைக்கின்றேன். சமாயின் அஸ்னப் அகமட் என்ற மாணவனை அன்பாக அழைக்கின்றேன். மாஷா அல்லாஹ். அடுத்த மாணவன் முஹம்மட் குஷான் அப்துல்லா. தந்தை அல்லது பாதுகாவலர் ஒருவர் கட்டாயம் முன்னால் வந்து மாணவனோடு இந்த கௌரவிப்பை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். முஹம்மட் குஷான் அப்துல்லா. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக காலிதீன் ஆத்திப்.
இனி வழங்கப்படுகின்ற இந்த கௌரவிப்புக்கு பெண்கள் சார்பாக பெற வேண்டாம் என்ற அன்பான விடயத்தை கூறிக்கொண்டு ஆண்கள் சார்பிலே இருக்கின்றவர்கள் வந்து தங்களது பிள்ளைகளோடு இணைந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த மாணவன் முகமது ஜசீம் முகமது இமாம். முகமது ஜசீம் முகமது இமாம். மாஷா அல்லாஹ். இறுதியாக முகமது நியாஸ் முகமது அம்ஹர். மௌலவி தஸ்தீக் மதனி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லா ஹைரன். அடுத்த கௌரவிப்பை வழங்குவதற்காக எமது கௌரவ அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற ட்ரிபிளம் பஷீர் மக்கி அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். மாணவன் நௌசாத் ஃபாத்திமா. மாணவி நௌசாத் ஃபாத்திமா ஹயாம். மாஷா அல்லாஹ். ஹில்மி ஃபாத்திமா திக்ரா. ஹில்மி ஃபாத்திமா திக்ரா. முகமது ஃபௌசான் ஃபாத்திமா. அடுத்த மாணவி முகமது ஃபௌசான் ஃபாத்திமா. அடுத்த மாணவன் அப்துர் ரஹ்மான் முகமது ஷராஃப். அப்துர் ரஹ்மான் முகமது ஷராஃப். அடுத்த மாணவன் அடுத்த மாணவி ரிம்சான் ஃபாத்திமா ஹானியா. கண்ணியத்துக்குரிய மௌலவி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லா ஹைரன். அடுத்த கௌரவிப்பினை வழங்குவதற்காக எமது தாருல் குர்ஆன் அகாடமியினுடைய அதிபர் ஜே.எம். சாபித் சரை அவர்களுடைய அன்பு தந்தை எஸ்.எம். ஜமால்டீன் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். மாணவன் முகமது ரியாஸ் ஃபாத்திமா ரிஃபா. மாணவன் முகமது ரியாஸ் ஃபாத்திமா ரிஃபா. அடுத்த மாணவி
சுபைர் ஃபாத்திமா சஃபா. சுபைர் ஃபாத்திமா சஃபா. மாணவிகளும் பெற்றோரும் மிக அவசரமாக வந்து இதனை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த மாணவன் சுபைர் முகமட் சம்ஹி. சுபைர் முகமட் சம்ஹி. இவர் இந்த மாணவன் மதரசாவிலே ஓதிக்கொண்டிருக்கின்றார் என்பதனால் அவருடைய தகப்பனார் சுபைர் அவர்கள் வந்து இதனை பெற்றுக்கொள்வார்கள். இந்த மாணவன் முகமது சம்கி 30 ஜுஸை முடித்துவிட்டு இப்பொழுது தத்பீகு ஷரி அரபு கல்லூரியில் ஹிஃபுல் பிரிவில் கிட்டத்தட்ட 2 ஜுஸ்கள் அவர் மனனம் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த மாணவன் முகமட் முஃபாஸ் அஹ்சப் அஹமட். முகமட் முஃபாஸ் அஹ்சப் அஹமட். அன்புக்குரிய மௌலவி சாபித் மௌலவியினுடைய தகப்பன் எஸ்எம் ஜமால்தீன் அவர்களுக்கு ஜசாக்கமுல்லா ஹைரன். அடுத்த கௌரவிப்பினை வழங்குவதற்காக நாம் அழைத்து கொள்வது எமது ஹுதா பள்ளிவாலினுடைய கௌரவ தலைவர் இப்ராஹிம் ஆஜியார் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். இந்த கௌரவிப்பினை பெற்றுக்கொள்வதற்காக ஜமீல் ஃபாத்திமா இமானி. ஜமீல் ஃபாத்திமா இமானி. அடுத்த மாணவன் அப்துல் மஜீத் முகமது அம்மார். அப்துல் மஜீத் முகமது அம்மார். அடுத்த மாணவி முகமது இஸ்மாயில் ஃபாத்திமா சன்ஹா. முகமது இஸ்மாயில் ஃபாத்திமா சன்ஹா. இறுதியாக மாணவன் முகமது நிலாம் முகமது நிசாம் நஸ்மல் அகமட். முகமது நிசாம் நஸ்மல் அகமட். ஹல்முனை ஹுதா பள்ளிவாயலினுடைய தலைவர் இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களுக்கு ஜசாக்கமுல்லா ஹைரன். அடுத்த கௌரவிப்பு நிகழ்வினை வழங்கி வைப்பதற்காக எமது இந்த மதர்சாவினுடைய ஸ்தாபக அதிபர் கண்ணியத்துக்குரிய மௌலவி ஷாபித் சரை ரியாதி அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். மாணவன் முனாஸ் முன்சித் அகமட். மாணவர்களுடைய பெயர் குறிப்பிடப்படும் போது அவசரமாக பெற்றோரும் வந்து இதில் இணைந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த மாணவன் முகமது நௌஃபர் முகமது நாசிப். முகமது நௌஃபர் முகமது நாசிப்.
முகமட் ஆபிக், முகமட் அஸ்ரஃப், முகமட் ஆபிக். அடுத்ததாக முகமட் ரஷீன், முகமட் ஹிமான். முகமட் ரஷீன், முகமட் ஹிமான். மதிப்புக்குரிய மௌலவி சாபித் அவர்களுக்கு ஜசாக்கமுல்லா ஹைரன். அடுத்த கௌரவிப்பினை வழங்குவதற்காக அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம். மௌலவி சாமில் அவர்களை அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம். எமது கல்முனை முஹம்மதியா ஜுமா பள்ளிவாயலினுடைய தலைவர் பள்ளிவாயலினுடைய மதிப்புக்குரிய தலைவர் சமத் ஹாஜியார் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். மாணவி முஸ்தபா பாத்திமா சுஹா. முஸ்தபா பாத்திமா சுஹா. ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன். அடுத்த மாணவி முகமது ஜிஃப்ரி ஃபாத்திமா இத்ஃபா. முகமது ஜிஃப்ரி ஃபாத்திமா இத்ஃபா. அடுத்ததாக அன்வர் முகமட் ஷஜீர். அன்வர் முகமட் ஷஜீர். அன்வர் முகமட் ஷஜீர். இறுதியாக இறுதியாக இந்த குறிப்பிடப்படும் அப்துல் மனாஃப் ஹஃபீஃப் அஹமட் என்ற மாணவனும் மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கின்றார். எனவே அவரது சகோதரர் வந்து இந்த பாராட்டினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அப்துல் மனாஃப் ஹஃபீஃப் அஹமட். சமதாஜியார் அவர்களுக்கு ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். இறுதியாக நன்றியுரை இடம்பெற இருக்கின்றது. அத்தோடு இந்த நிகழ்வு முடிவுற்றதன் பின்னால் சிறிய பெற்றோர்களுக்கான கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு எங்களுடைய மதிப்புக்குரிய அதிபர் சாபித் மௌலவி அவர்கள் வேண்டிக் கொள்கின்றார்கள். எனவே அனைவரும் இருந்து ஒரு 10-15 நிமிடங்களுக்குள் அந்த கூட்டத்தினை முடிவுறுத்த இருக்கின்றோம். எனவே அனைவரும் இதனை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு, நன்றி உரைக்கு முன்பதாக எமது 4 வருடங்களில் மிக சிறப்பான அடைவுகளை இந்த மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த பல்வேறு சிரமங்களை தன்னகத்தே கொண்டு பல்வேறு நாங்கள் அறிவோம். நிறைய நேரங்களில் ஒரு விடயத்தை சொன்னால் மிக சிறப்பாக செய்யக்கூடிய அல்லது ஒரு நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய இந்த பள்ளிவாயல் மட்டுமல்ல, வெளியிலே இருக்கின்ற சகல பள்ளிவாயல்களிலும் நிகழ்வுகளை சிறப்பாக நடத்துகின்ற அல்லது உரைகள் பயான் நிகழ்வுகளுக்கு செல்லுகின்ற திட்டமிட்டு செயற்படுகின்ற ஒருவர் எமது இந்த குர்ஆன் மதரசாவினுடைய அதிபர் சாபித்
சரை அவர்களுக்கு ஒரு சிறிய கௌரவம் பெற்றோர்கள் சார்பாக வழங்கப்பட இருக்கின்றது. இதனை பெற்றுக்கொள்ள அன்பாக அழைக்கின்றோம். அதுபோன்று இந்த குர்ஆன் மதர்சாவினுடைய நஸ்மல் அகமட் என்ற மாணவன் அவரது பெற்றோர் இணைந்து இந்த கௌரவிப்பினை எமது மௌலவி சாபித் சரை ரியாதி அவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். எனவே சாபித் சரை மௌலவி அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அதுபோன்று நஸ்மல் அகமட் அவருடைய பெற்றோரும் சார்பாக வந்து இதனை வழங்கி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். எனவே இவ்வளவு நேரமும் எமது இந்த நிகழ்விலே பொறுமையோடு இருந்து எமது மாணவர்களுக்காகவும் இங்கே நடக்கின்ற அனைத்து விடயங்களையும் பொருந்தி கொண்டு பொறுமையாக இருந்தமைக்காக அல்லாஹுவின் பேரால் உங்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் என்று கூறிக்கொண்டு நன்றி உரை வழங்குவதற்காக எம்ஜேஎஃப் இத்ஃபாவை அழைக்கின்றேன். எம்ஜேஎஃப் இத்ஃபாவை நன்றி உரை வழங்குவதற்காக அன்பாக அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எமது தாருல் குர்ஆன் மதரசாவில் 30 ஜுஸ் குர்ஆனை ஓதி முடித்து வழியாகிய மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் இந்நிகழ்வு அல்லாஹ்வின் உதவியால் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்நிகழ்வை சிறப்பிக்கும் முகமாக கௌரவ அதிதிகளாக கல்லூரியின் பணிப்பாளர் ஏசி தஸ்தீக் மதனி அவர்களுக்கும், தயுபா மகளிர் அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அஷேக் எம்எம்எம் பஷீர் மக்கி அவர்களுக்கும், கல்முனை ஹுதா ஜும்மா பள்ளிவாசலின் கௌரவ தலைவர் ஏஎம் இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களுக்கும், ஏனைய உலமாக்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும், எமது தாருல் குர்ஆன் மദ്രസാவின் முஅல்லிமாக்களான SLF ஷகீகா அல் ஆலிமா, ஏஜி ராஷிதா நுஹா ஹுதாயியா, HF சஃப்னா ஹுதாயியா அவர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் எமது தாருல் குர்ஆன் மദ്രസா நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி உரையில் நிறைய பேரை விட்டிருந்தார்கள். எனவே எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த அனைத்து அதிதிகள், எங்களுடைய பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய வெளியாகக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள், இன்னும் ஓதிக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுடைய தாய் தந்தையினர் பெற்றோர்கள், இன்னும் எங்களுடைய மதரசாவின் நலன் விரும்பிகள், அனைத்து சகோதர சகோதரிகள், இன்னும் எங்களுடைய ஊர் மற்றும் எங்களுடைய தஅவாவில் இணைந்து பயணிக்கின்ற உலமாக்கள் அனைவரையும் இந்த நிகழ்வில் வந்தமைக்காக நன்றி கூறி ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனவே அனைவருக்கும் அல்லாஹு தாலா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமைக்காக பூரணமான கூலியை தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இறுதியாக லுஹருடைய நேரம் வருவதற்கு முன்னால் இப்பொழுது ஓதிக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கான பெற்றோர் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த பெற்றோர்கள் இருக்க ஏனையவர்கள் நாங்கள் ஸலவாத்தோடு இதை முடித்துக் கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.